ஸ்டேட் வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1955ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதி தான் பாரத ஸ்டேட் வங்கி அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இப்போ இந்த வங்கி தொடங்கப்பட்டு 70 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ அதையொட்டி பாத்தீங்கன்னா இந்த பாரத ஸ்டேட் வங்கியில என்னென்னலாம் செயல்படுத்துறாங்க, அதாவது நிறைய ஸ்கீம் நம்ம செயல்படுத்துறோம். அதுல எத்தனை இது கையாளுது இந்த வங்கி அப்படின்னு பார்த்தோம்னா 15 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள், அதாவது பிரதமர் மக்கள் நிதி திட்டத்தின் கீழ் ஜன்தன் வங்கிகள் ஓபன் பண்றோம் இல்லையா வங்கி கணக்கு. சோ அதுல 15 கோடி வங்கி கணக்கை இந்த வங்கி தான் கையாளுதுன்னு சொல்றாங்க. சோ பிரதமரின் ஜன்தன் திட்டம், தமிழ்ல மக்கள் நிதி திட்டம் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். இந்த ஸ்கீம் எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2014 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா நம்ம செயல்படுத்தணும். இப்போ கிஷான் திட்டம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய நிதி உதவி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். பேங்க் அக்கௌண்ட் தானே போடுறாங்க. அப்போ அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இருந்தா தானே அந்த பயனாளி பயன்பெற முடியும். அதனால ஜீரோ பேலன்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, ஜன்தன் திட்டம். அடுத்து 7 கோடி பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டங்களுடைய கணக்குகளையும் இந்த வங்கி கையாளுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரதமரின் ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 மே 9ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பீமா அப்படின்னாலே இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மீனிங். சோ இப்ப ஏதேனும் காரணத்தினால ஒரு நபர் இறக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஆயுள் காப்பீடு வழங்குவதற்கான திட்டம் தான். சோ இந்த திட்டத்துல ஏதேனும் ஒரு காரணத்தினால உயிரிழக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் காப்பீடானது வழங்கப்படுகிறது, ஆயுள் காப்பீடு. விபத்து காப்பீடு திட்டம், அதாவது பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா, இது விபத்துனால உயிரிழக்கிறாங்க இல்லைன்னா முழு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்குறாங்க. அல்லது பகுதி அளவு உடல் ஊனம் அடைஞ்சிருக்காங்க விபத்துனால அப்படின்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காப்பீடானது வழங்கப்படுகிறது. இதுவும் அதே 2015 மே மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா. நெக்ஸ்ட் 1.73 அடல் ஓய்வூதிய திட்ட கணக்குகளையும் இந்த வங்கி கையாளுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடல் ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக தொடங்கியிருக்காங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்கள்னா எந்த ஒரு அமைப்பையும் சாராதவங்க, விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான். அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் சொல்லிட்டு மாதம் மாதம் பென்ஷன் பெறுவதற்காக இந்த ஸ்கீம் ஆனது 2015 மே 9 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஓய்வூதிய திட்டம், பென்ஷன் வழங்குறதுக்கான திட்டம். 2027க்குள்ள 40 லட்சம் வீடுகளுக்கு சூரிய மின்மயமாக்கல் திட்டத்துக்கும் SBI ஹெல்ப் பண்ணுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.